அரசியல் கட்சிகளுடைய கூட்டங்களுக்கு அனுமதி அளிக்கக்கூடிய விவகாரத்தில் நீதிமன்றம் தற்போது கூடுதல் அவகாசத்தை வழங்கியிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் மதன். மதன், விவரம் என்ன? இதுவரைக்கும் எந்தெந்த கட்சிகள் இந்த பரிந்துரைகளை கொடுக்கல, ஆலோசனைகளை கொடுக்கல? தாவேகா கொடுத்திருக்காங்களா? கரூர் புயல் சம்பவத்தை தொடர்ந்து அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோ மற்றும் நிகழ்ச்சிகளுக்கு வழிகாட்டு விதிமுறைகள் வகுக்கக்கூடியதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏராளமான வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்குகளை கடந்த முறை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஒரு வழிகாட்டு விதிமுறைகளை 10 நாட்களில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு ஒரு கெடு விதித்தது. இந்த வழக்குகள் தான் தற்போது தலைமை நீதிபதி அமர்வு மீண்டும் விசாரிக்க வந்தது. அப்போது தமிழக அரசை பொறுத்தவரைக்கும் பொதுக்கூட்டங்கள், ரோட் ஷோவுக்கான அந்த வரைவு வழிகாட்டு விதிமுறைகள் வகுப்பு தொடர்பாக அரசுடைய பல்வேறு மட்டங்களில் தற்போது ஆலோசனை நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். இந்த வரைவு வழிகாட்டு நெறிமுறை குறித்து நவம்பர் 6ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டங்கள் கூட்டப்பட்டதாகவும் இந்த கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் கொண்டுள்ள 20க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததாக தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட 40க்கும் மேற்பட்ட கட்சிகளுக்கு அந்த வரைவு வழிகாட்டு விதிமுறைகள் அனுப்பப்பட்டதாக இமெயில் மூலம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவருடைய கருத்துக்கள் போடப்பட்டதாகவும் ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த கருத்துக்களை பெற்று சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிடம் ஆலோசனை நடத்தி இறுதி வரைவு வழிகாட்டு விதிமுறை வகுக்க 1 மாத கூடுதல் கால அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் தமிழக அரசில் இன்று ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. அப்போது நீதிபதிகள் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு விதமாக நிபந்தனை விதிக்கப்படுகிறதா என்ற கேள்வியை எழுப்பினார்கள். அதே போல கடைசி நேரத்தில் அனுமதி வழங்கப்படுவதும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுவதும் தெரிவித்தார்கள். அரசியல் கட்சிகளுக்கு இந்த பொதுக்கூட்டம், ரோட் ஷோக்களுக்கு அனுமதி வழங்கும் போது தேவையில்லாத நிபந்தனை விதிக்கக்கூடாது என்றும் 15 நாட்களுக்கு முன்பு விண்ணப்பிக்கும் சட்டத்தில் 5 முதல் 7 நாட்களில் முடிவெடுத்து தெரிவிக்க வேண்டும் என்றும் தற்போது ஒரு அறிவுறுத்தலை வழங்கினார்கள். அனைத்து கட்சிகளின் கருத்துக்களும் அரசியல் அந்த அரசுடைய வசம் உள்ள நிலையில் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளான தாவேகா மற்றும் வழக்கு தொடர்ந்த தேசிய மக்கள் சக்தி கட்சியின் சார்பில் வரைவு வழிகாட்டு விதிகள் குறித்த தங்களுடைய யோசனைகளை உடனடியாக தமிழக அரசுக்கு இமெயில் மூலமாக அனுப்ப வேண்டும் என்று ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த யோசனைகளை பரிசீலித்து 10 நாட்களில், அதாவது நவம்பர் 20ஆம் தேதிக்குள்ளாக இந்த வரைவு வழிகாட்டு விதிமுறைகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தற்போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. மேலும் இந்த வழக்கானது தற்போது நவம்பர் 21ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. விரிவான தகவலுக்கு நன்றி மதன்.